எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், இவர் ஒரு பெண் ஜாதகர். இவருக்கு திருமணம் எப்பொழுது செய்யலாம் என்பதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில். ஆனால் அவருடைய தாய் தகப்பனார் திருமணத்தை 23 வயதிலேயே திருமணம் செய்து அவருடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகி கடுமையான கஷ்ட நஷ்ட சூழ்நிலையில் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது 1 வருட காலம் 1.5 வருட காலமாக அவருடைய கணவரை விட்டு பிரிந்து அவருடைய வீட்டிலே வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதற்கு காரணம், அவர் திருமணமாகி 3 வருடம் ஆகிறது. இந்த 3 வருடத்தில் அவருக்கு குழந்தை இல்லை என்பதை பற்றி அவருடைய மாமனார் மாமியார் கடுமையான வார்த்தைகளால் திட்டுவதால் குடும்பத்தில் பிரச்சனை ஏற்பட்டு குழந்தை இல்லாத அமைப்பினால் அவருக்கு கணவன் மனைவி விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை 1 வருட காலமாக அமைகிறது. இப்பொழுது அவர் கஷ்டமான சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இவருக்கு திருமணத்தை சிறு வயதில் நடத்தவே கூடாது. ஆனால் அவருடைய தாய் தகப்பனார் திருமணத்தை நடத்தி வைத்து விட்டார். கிரகங்களுடைய விளையாட்டு தான் அது. இருந்தாலும் அவருடைய தலைவிதி அதுதான். அதனை நாம் ஒன்றும் மாற்ற முடியாது. சிறு வயதிலேயே திருமணம் நடந்து அவருக்கு இதுபோல் பிரச்சனைகளை ஏற்பட வேண்டும் என்பது அவருடைய ஜாதக ரீதியில் நடக்கக்கூடிய ஒரு விஷயமாகும். இதனை யார் தடுத்தாலும் இதனை நிறுத்த முடியாது. கிரகங்களுடைய விளையாட்டே தான் மனிதனுடைய வாழ்க்கையாகும். இது அவர்களுடைய ஜாதகத்தில் அமைந்திருக்கிறது. எதன் அடிப்படையில் இதுபோல் நடக்கிறது என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். இவர் 22/2/2000 பிறந்துள்ளார். இவர் 6:10 காலையில் பிறந்துள்ளார். இவர் பெண் ஜாதகர், கடலூரில் பிறந்துள்ளார். இவருடைய நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம், 4ஆம் பாதமாகும். இவருடைய லக்கணம் கும்ப லக்கணம். லக்கணத்திலே சூரியன், புதன், 2இல் செவ்வாய், 3இல் சனி, குரு, 6இல் ராகு, 8இல் சந்திரன், 12இல் சுக்கிரன், கேதுவாகும். இவர் பிறக்கும் பொழுது சூரிய திசையில் 4 மாதம் 17 நாட்கள் பிறந்துள்ளார். அதன் பிறகு சந்திர திசை ஒரு 10 ஆண்டு காலம், செவ்வாய் திசை ஒரு 7 ஆண்டு காலம், ராகு திசை ஒரு 18 ஆண்டு காலம். 35 வயது 4 மாதம் 17 நாட்கள் வரைக்கும் அவருக்கு ராகு திசை தான் நடக்கும். வயது தற்போது 26 வயது 5 மாதம் 28 நாட்கள் ஆகிறது. இவருக்கு நடப்பு ராகு திசையில் புதன் புத்தி 9/1/2028 வரைக்கும் அவருக்கு புதன் புத்தி தான் நடக்கும். இவருக்கு என்ன பிரச்சனை என்றால், குழந்தை பாக்கியம் இல்லை என்றுதான் இவருக்கு பிரச்சனை. இவருடைய திருமணம் 17/9/2023 ராகு தசை சனி புத்தியில் நடந்திருக்கிறது. 5ஆம் பாவகம் புத்திரபாகியத்தை குறிக்கக்கூடிய இடம். அந்த 5ஆம் பாவகம் கடுமையாக சனியாலும் செவ்வாயாலும் பார்க்கப்பட்டு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. குரு செவ்வாயினுடைய வீட்டில் நீச்ச சனியோடு சேர்ந்து அந்த குரு காரகன், குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய காரகன் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார். 5ஆம் பாவகாதிபதி புதன் சூரியனோடு சேர்ந்து, புதன் சனியினுடைய வீட்டில் இருந்தாலும் இந்த புதன் நீச்சனுடைய வீட்டில் இருப்பது, அதாவது நீச்ச கிரகத்தினுடைய வீட்டில் ஒரு கிரகங்கள் இருப்பது பலவீனத்தை இழக்கும். அதுபோல் 5ஆம் பாவகாதிபதி பலவீன அமைப்பில் இருக்கிறார். இவருக்கு நடப்பது ராகு தசை சனி புத்தியில் தான் திருமணம் நடந்தது. ராகு தசை 6ஆம் இடத்தில் இருக்கின்ற ராகு கடுமையான கும்பலக்கணத்திற்கு வரக்கூடாத சந்திர தசை போல் அமையும். இந்த ராகு தசை கடுமையான கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறது. அதனால் ராகு தசை சனி புத்தியில் 2ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் அமர்ந்து 3ஆம் அதிபதியினுடைய தொடர்பை பெற்ற இந்த சனியினுடைய புத்தியில் அவருக்கு சரியில்லாத 6ஆம் அதிபதியினுடைய தசையில் இவருக்கு சனி புத்தியில் திருமணம் நடந்தது மிகவும் தவறான ஒரு விஷயமாகும். அதனால் தான் இவருக்கு ஒரு 3 ஆண்டு காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாததால் அவருக்கு பிரச்சனை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இவர் திருமணம் தாமதமாக செய்ய வேண்டும். அதாவது லக்கணத்திற்கு 7ஆம் இடம் எந்த விதமான பாவ தொடர்பும் கிடையாது. 7ஆம் அதிபதியும் கடுமையாக பெருசாக பாதிக்கப்படவில்லை. ராசிக்கு லக்கணத்துக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்தது தவறான ஒரு விஷயமாகும். 2ஆம் அதிபதி 3இல் மறைந்தாலும் அந்த நீச்ச சனியோடு சேர்ந்தது தவறு. அப்போது குடும்பஸ்தானம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. குடும்பாதிபதியும் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அது தவறான ஒரு விஷயமாகும். அதனால தான் திருமணத்தை கொஞ்சம் தாமதப்படுத்தி செய்ய வேண்டும். அதே போல் ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்தது, ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி அமர்ந்து நீச்ச சனி அமர்ந்தது தவறான ஒரு விஷயமாகும். அதே மாதிரி ராசிக்கு 2ஆம் இடத்தை குடும்பஸ்தானத்தை சனி பார்ப்பது தவறான ஒரு விஷயமாகும். இதெல்லாம் இந்த திருமணத்தை தாமதப்படுத்தக்கூடிய அமைப்பு. 23 வயதில் திருமணம் செய்யக்கூடாது. அதேபோல் ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகு கேது அமைந்திருப்பது தவறு. அந்த ராசிக்கு 5ஆம் அதிபதி நீச்சனுடைய அமைப்பு நீச்சமாகி சனி அமர்ந்திருப்பது தவறு. இதெல்லாம் அந்த திருமணத்தை தாமதப்படுத்தக்கூடிய அமைப்பு. ஒரு 27 வயதுக்கு பிறகுதான் இவருக்கு திருமணத்தை செய்ய வேண்டும். இப்பொழுது ராகு தசை புதன் புத்தி நடக்கிறது. புதன் 5ஆம் அதிபதி 2028 ஜனவரி வரைக்கும் நடக்கும். இந்த புதன் 5ஆம் பாவத்தினுடைய ஆதிபத்தியத்தை செயல்படுத்துவார். இருந்தாலும் பிற்பகுதியில் தான் செயல்படுத்துவார்.
அடுத்தது வந்து கேது புத்தி. கேது 12ஆம் வீட்டில் அமர்ந்து சுக்கிரனோடு தொடர்பு கொண்டிருக்கிற அந்த கேது 4ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி தொடர்பு வாங்கின இந்த கேது புத்தியில் ஓரளவுக்கு இந்த சுக்கிரனுடைய தொடர்பை பெற்ற கேது வந்து ஓரளவுக்கு பிரச்சனையை சரி செய்வார். அதனால் அவரும் வந்து நீச்சனுடைய அமைப்பில் தான் இருக்கிறார். சனியினுடைய 10ஆம் பார்வை இருக்கிறது. அது வந்து ஒரு தவறான ஒரு விஷயமாகும். இந்த சண்டை சச்சரவு பிரச்சனை இருந்து கொண்டு தான் இருக்கும் இந்த கேது புத்தியிலும். அடுத்தது சுக்கிர புத்தியில் தான் ஓரளவுக்கு பிரச்சனை சால்வ் ஆகக்கூடிய அமைப்பு. அதுவும் வந்து 12ஆம் இடத்தை தான் தொடர்பு கொள்கிறது. சனி நீச்சனுடைய வீட்டில் தான் அமைகிறது. அப்போ வந்து சூரியனுடைய புத்தி 7ஆம் அதிபதியினுடைய தொடர்பை வரும்போது தான் ஓரளவுக்கு அதுவும் வந்து சஷ்டாஷ்டக அமைப்பு. ராகுதசை சூரிய புத்தி அதுவும் சஷ்டாஷ்டக அமைப்பு. அப்போது இந்த ராகுதசை 6ஆம் இடத்தில் இருக்கின்ற ராகுதசை முழுக்கவே இவருக்கு சரியில்லாத அமைப்பை தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறது. அடுத்தது ராகுதசை சூரிய புத்தி முடிந்தால் சந்திர புத்தி. சந்திரனும் வந்து 6ஆம் அதிபதி 8இல் அமர்ந்திருப்பது தவறான ஒரு விஷயமாகும். அடுத்தது செவ்வாய் புத்தி. செவ்வாய் வந்து 3ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி. இவருக்கு எந்த விதமான பாவ தொடர்பு இல்லை. இந்த செவ்வாய் தான் 3ஆம் அதிபதி ஓரளவுக்கு சரி பண்ணக்கூடிய அமைப்பில் வருவார். இதுபோல் ராகு வந்து 6ஆம் இடத்தில் அமர்ந்து கடுமையான இந்த லக்கணத்துக்கு வரக்கூடாத சந்திரனுடைய வீட்டில் அமர்ந்திருந்து இந்த மாதிரி தவறான ஒரு விஷயத்தை குறிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறார். இதுபோல் இந்த ராகு தசை நடக்கும் பொழுது இவருக்கு திருமணம் செய்யக்கூடிய விஷயங்கள் ரொம்ப கவனத்தோடு செய்ய வேண்டும். எந்த தசாபுத்தியில் செய்ய வேண்டும் என்று ரொம்ப ஆராய்ந்து பார்த்து இவருக்கு ஜாதகத்தை திருமணத்தை செய்ய வேண்டும். இல்லை என்றால் இதுபோல் பிரச்சனை தான் வரக்கூடிய அமைப்பு உருவாகும். இவருக்கு 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்தை பார்க்கிறார். இது வந்து கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை தான் இது ஜாதகத்திற்கு. இவருக்கு வந்து பொறுமையாக திருமணம் செய்ய வேண்டும். அதாவது ராகு திசை திருமணம் செய்யக்கூடாது. ஒரு 27 வயது அல்லது 29 வயதில் தான் இவருக்கு திருமணத்தை செய்ய வேண்டும். சிறு வயதில் திருமணம் செய்தால் இதுபோல எல்லாம் பிரச்சனைகள் தான் வரும். கடுமையாக பாவத்துவம் 2ஆம் இடம் 7ஆம் இடம் குடும்பஸ்தானெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது நமக்கு வந்து பிரச்சனை அதிகமாக தான் வரும். அதனை வந்து பொறுமையாக தான் செய்ய வேண்டும். மற்றொரு வீடியோ பதிவில் வேறொரு தகவலுடன் பார்ப்போம். எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய தொடர்பு எண் 9994034255 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு ஜோதிட சந்தேகங்கள் மற்றும் ஜோதிட விளக்கங்களை தெரிந்து கொள்ளலாம். எல்லோருக்கும் வணக்கம்.